ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அண்ட் பாட்னி, அதாவது பயாலஜி பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணி படிச்சுங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து சாப்டர் 1 வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துங்க. மோஸ்ட்லி அந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி ரெண்டுமே புக் பேக் கொஷின் தான் நிறைய கேட்பாங்க. ஏன்னா புக் பேக்கில் நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கம்மி தான். இன்டீரியர் கொஷினும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்னென்னு சொல்லிடுறேன். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போலேருந்து நீங்கள் வந்து படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆல்ரெடி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சாப்டர் 1க்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு, மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன, இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். பிக்னோசைலிக் என்றால் என்ன, பிரியோஃபைட்டுகள் கருவுறுதலுக்கு நீர் அவசியம் என்று கருத்தை ஏற்கிறீர்களா, உமது விடையை நியாயப்படுத்துக. நியூக்ளியல் என்றால் என்ன, இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் உங்களுக்கு இருக்கக்கூட வேறுபாடு. அதுக்கடுத்து பிரேஃபைட்டுகள் வகுப்புகளை எழுதுக, இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். பீட் என்றால் என்ன, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பர் என்றால் என்ன, ஒற்றை மடிய கேமெட் உயிரி மற்றும் இரட்டை மடிய கேமெட் உயிரி வேறுபடுத்துக. பாசிகளின் வகுப்புகளை வரிசைப்படுத்துக, இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சிங்க. சந்ததி மாற்றம் என்றால் என்ன, மோஸ்ட்லி இதுதான் 2 மார்க் 3 மார்க்ஸு. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். மணியும் நீங்கள் இது எல்லாமே படிச்சிருங்க. 5 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்ப பாசிகளின் பசுகணியத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக. இது நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபாடு, ஸ்டீலின் வகைகள் இது எல்லாமே படிச்சிருங்க. சைகஸோட கூட்டிலை கம்பியின் உள்ளமைப்பு, இது பியூர் சயின்ஸ் பாட்டின்னு மட்டும் சரிங்களா. லாஸ்ட் டைம் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சாப்டர் 1 நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. சாப்டர் 2 மார்க்ஸ் பாருங்கள். வாட் இஸ் பிளக்டோஸ்டீல், கிவ் எக்ஸாம்பிள். வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த டேர்ம் பிக்னோசைலிக். Do you agree with the statement bryophyte need water for fertilization? Justify your answer. What is nucleus? இது வந்து pure science botanic மட்டும். Mention 2 characters shared by gymnosperm and angiosperm. Differentiate haploidic and diploidic life cycle. List out the classes of algae. The what is alternation of generation? What is peat? What is amper? Write the bryophyte classes botany. Pure science மட்டும் அது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா do you think shape of chloroplast is unique for algae? Justify your answer. Explain the internal structure of cycas or rachis. இது வந்து பியூர் சயின்ஸ் பாடி மட்டும் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல், இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து என்ன, புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சென்டம் சேலஞ்ச் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.